நாள் இனிய நாளாக அமையட்டும். இது செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஹேண்ட் ரைட்டிங் புக்கு தான். பழசு தான். ஸ்கூலில் கொடுத்தது இன்னும் முடிக்கல. ஸ்கூல் முடிஞ்சு இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஹேண்ட் ரைட்டிங் புக்கு அதை பார்த்து எழுதி பழகட்டும் அப்படின்னு கொடுத்தாங்க. பட் அவங்க எழுத வைக்கவே இல்லை. ஒவ்வொன்றும் எழுதியிருக்காங்க, கரெக்ட் இல்லை, கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறேன்னா, லைஃப்பில் இப்படி தான். ஒன்று நாப்பெல்லாம் முடிவெடுப்போம், இல்லை அடுத்தவங்கள பார்த்து முடிவெடுப்போம். அப்புறம் ஒருத்தர் சொல்லுவாங்க, மிஸ்ஸு கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி, இல்லை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கோ, அப்படி பண்ணால் நல்லாயிருக்கோ அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க. ஆனால் நம்ம மனசுக்கு எதுவும் சரிதான் அதான் பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் இப்படி தான் எழுதுவேன், இப்படி தான் இது பண்ணுவேன் அப்படின்னு குட்டீஸ் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நாமளும் சொல்லுவோம். ஆமாம் இருக்கட்டும். சிலர் நல்லதே சொன்னாலும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். சிலர் அது கெட்டதாக இருக்கும், இருந்தாலும் அது நமக்கு நல்லதாக தோணும். நிறைய விஷயம் அப்படி இருக்குது, இப்படியும் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம், நம்ம உள் மனசு என்ன சொல்லுதோ அது செஞ்சால் சரியாக இருக்கும். அது செய்கிற குடும்பங்களாம் விடவே மாட்டாங்க. ஒரு ஆள் இது செய்ய சொல்லு அப்படின்னா நம்ம இல்லை அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு 2 பேர் சொன்னாங்கன்னா, இல்லை இப்படி பண்ணலான்ட்டு இருக்க அப்படிம்போம். அதுவே ஒரு 10 பேர் சொன்னாங்கன்னா, சரி இத்தனை பேர் சொல்கிறாங்களா, இதுதான் சரியாக இருக்கும் அப்படி அந்த டாட்டுக்கு போயிடுவோம். அது எப்போவுமே சரியில்லை. நம்ம மனசு என்ன சொல்லுதோ அது செஞ்சால் நல்லாயிருக்கும்னு என்ன இதுலேருந்து கற்றுக்குறேன். சில விஷயம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதான் ஃபோன் இருக்குது, எது இருந்தாலும் ஃபோனில் போட்டால் தெரியுமே, எது இருந்தாலும் தெரியுமேன்னு சொல்கிறத விட சில விஷயங்கள் தான். எல்லாம் தெரியாது, கல்வி மூலிமா எல்லாம் தெரியும். அனுபவபூர்வமாக ஃபோனில் எது போட்டாலும் வராது.